شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹ். ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீன வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். சாந்தியும் சலாமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றிய நன்மக்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பஹ்ரைன் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக எங்களின் சலாமை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பின் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மனிதனை ஃபித்ரா எனும் தூய அமைப்பில் படைத்திருக்கின்றான். ஃபித்ரா எனும் இந்த தூய நிலையை வளர்த்தெடுப்பதும் தக்க வைத்துக் கொள்வதும் தான் மரணம் வரை மனிதன் எதிர்கொள்ளும் போராட்டம். நமது வாழ்வில் இறைவன் அருளிய இந்த ஃபித்ராவை தக்க வைத்துக் கொள்வதற்காக இறை தூதரின் வாயிலாக இறைவன் நமக்கு வகுத்தளித்த வழிபாடுகளும் நெறிமுறைகளும் மிகச்சிறந்த பயிற்சியை தருகிறது. இந்த வழிபாடுகள் மற்றும் அறச்செயல்களின் மூலம் இறை திருப்தியை பெற்று சூனம் செல்ல இவை அனைத்திலும் இறையச்சம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிபந்தனை விதித்திருக்கின்றான். மறுமை வெற்றிக்கு கட்டியம் கூறும் இந்த இறையச்சத்தை நோன்பின் மூலம் பெற்றுக்கொள்ள வழியமைத்து அருள் புரிந்திருக்கின்றான் அருளாளன் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவை நமக்கு தெரிந்த விடயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நினைவூட்டிக் கொள்வது அவசியமாகும். நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டுகின்றான். அந்த வகையில் பஹ்ரைனில் கடந்த 26 வருடங்களாக மார்க்கப் பணிகளையும் பல்வேறு சமூக நலப் பணிகளையும் அல்லாஹ்வுக்காக செய்து வரும் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் கடந்த 3 வருடங்களாக நமது இளம்பிறை மாணவர்களின் மூலமாக பொன்னியங்களின் பூக்காலம் எனும் கருப்பொருளில் பல நிகழ்ச்சிகளை வடிவமைத்து நினைவூட்டலின் ஒரு பகுதியை செய்து வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ரமலானின் முதல் 15 நாட்களுக்கு ஹீலிங் வித் குர்ஆன் அண்ட் குரானிக் ஸ்டோரிஸ் என நாம் வழங்க இருக்கும் இந்த காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள், முழுமையாக பாருங்கள். நினைவூட்டும் பணியில் உங்களையும் இணைத்து கொள்ள இந்த காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலமாக நீங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பதிவிடும் மேலான கருத்துக்களும் எம்மை செதுக்கும், குழந்தைகளுக்கும் ஊக்கமளிக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உள்ள ரஹ்மான் நமது நன்முயற்சிகளை அங்கீகரித்து நற்பலன்களை அளிப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் நம் அனைவருக்கும் வாழ்வில் நல்ல மாற்றத்தை தரட்டும். நமது ரமலானிய குழந்தைகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒளிரட்டும். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Darul Iman Tamil Islamic Center, Ilampare, Ramadan Kids Series 2026, Day 1. Alhamdulillah, we are excited to bring you this special Ramadan Kids Series filled with beautiful recitations, inspiring lessons, and engaging performances throughout the series. Today, Qiraat will be recited by Adam Jainuddin, followed by Quranic stories by Ilampare students. May Allah Ta'ala bless our effort and make beneficial for everyone. Stay tuned for more inspiring sessions and the upcoming days, inshallah. Jazakallah khair. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنسمه على الخرطوم. إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذا قسموا ليسرمنها مصبحين ولا يستثنون
فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت كالصريم فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون قال أوسطهم ألم أقل لكم لولا تسبحون قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلاومون قالوا يا ويلنا إنا كنا طاغين عسى ربنا أن يبدلنا خيرا منها إنا إلى ربنا راغبون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நாம் மக்காவாசிகளாகிய இவர்களை சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம். ஒரு தோட்டத்தின் உரிமையாளர்களை சோதனைக்குள்ளாக்கியது போன்று. ஒருபோது அவர்கள் தங்களுடைய தோட்டத்தின் கனிகளை நிச்சயம் அதிகாலையில் பறிப்பதாக சத்தியம் செய்தார்கள். அதில் எவ்வித விதிவிலக்கையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இறைவனின் தரப்பில் இருந்து ஒரு பேரிடர் அந்த தோட்டத்தை பிடித்து கொண்டது. அப்போது அது அறுவடை செய்யப்பட்ட வயலை போன்று ஆகிவிட்டது. காலையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து கூறினார்கள், நீங்கள் கனிகளை பறிப்பதாக இருந்தால் அதிகாலையிலேயே உங்கள் வயலுக்கு புறப்பட்டு சென்று விடுங்கள் என்று. அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். தங்களிடையே ரகசியம் பேசிக்கொண்டு, இன்று எந்த ஏழை எளியவனும் உங்களிடம் தோட்டத்திற்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அப்படி எதையும் கொடுக்கக்கூடாது என்று முடிவு செய்து அதிகாலையில் கனிகளை பறிக்க ஆற்றல் உள்ளவர்கள் போன்று அவசர அவசரமாக அவர்கள் அங்கு சென்றார்கள். ஆனால் தோட்டத்தை அவர்கள் பார்த்தபோது கூறினார்கள், நாம் வழி தவறி விட்டிருக்கிறோம். இல்லை, உண்மையில் நாம் இழப்புக்குள்ளாகிவிட்டோம். அவர்களிடையே மிகவும் சிறந்த மனிதர் கூறினார், நீங்கள் இறைவனை துதிக்க வேண்டாமா? இதை நான் உங்களிடம் கூறவில்லையா? அப்போது அவர்கள் கூறினார்கள், மிக தூய்மையானவன் எங்கள் அதிபதி, உண்மையில் நாம் தாம் பாவிகளாயிருந்தோம். பின்னர் அவர்கள் பரஸ்பரம் பழித்துரைக்கலாயினர். இறுதியில் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய கேடே, ஐயமின்றி நாங்கள் வரம்பு மீறியவர்களாகிவிட்டோம். எங்கள் அதிபதி இதற்கு பகரமாக இதனையோட சிறந்த தோட்டத்தை எங்களுக்கு வழங்கக்கூடும். நாங்கள் எங்கள் அதிபதியின் பக்கமே திரும்புகின்றோம். தம்பிங்களை கூட்டம் அமைச்சிருந்தனே, இன்னும் யாருமே காணும். அண்ணா கூப்பிட்டீங்களா அண்ணா? கூப்பிட்ருந்தேன். நம்ம அறுவடையை பற்றி பேச தான் எல்லாரையும் கூப்பிட்ருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, இந்த வருஷம் தோட்டத்தில் நல்ல விளைச்சல் நடந்திருக்கு. ஆமாண்ணா, நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம்ல, அதனால தான். ஆமாம், நாளைக்கு அறுவடை செய்ய போகிறோம். உடனே சந்தையில் வந்து பணம் ஆக்க போகிறோம். நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. என்ன பால் அளவுக்கு இப்படி பேசுகிறீங்க? இன்ஷால்லாம் சொல்ல வேணாமா? இதில் என்னப்பா இருக்குது? நம்ம தானே கஷ்டப்பட்டு உழைச்சோம். விடிஞ்சதும் அறுவடை செய்ய போகிறோம், சேல்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக இருக்குது இன்ஷால்லா சொல்கிறதுக்கு. நீங்கள் எல்லாருமே சேல்ஸ் பண்ண மட்டும் தான் குறையாக இருக்கீங்க. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கா, ஏழைங்களுக்கு அவங்க பங்கு கொடுக்கணும்னு? என்னது ஏழைகளுக்கா? கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததை நம்ம எந்த வேலையும் செய்யாத ஏழைகளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் இத்தனை விஷயம் நம்ம அப்பா தரலையா? அது மட்டும் இல்லை, அல்லாவோட கட்டளையமாக அதுதான். அப்பா கொடுத்தாங்கன்னா அவங்களோட காலம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் நான் தான் பெரியவன், நான் எடுக்கிறது தான் முடிவு. எல்லாரும் போய் தூங்குங்க, காலையில் அறுவடைக்கு போகணும். என்னண்ணா அவன் இப்படி பேசுகிறான்?
அவன் சரி வர மாட்டான். நம்ம காலையிலே போய் வேலையை முடிச்சிருவோம். ஏழைங்க யாரையும் உள்ளே விடக்கூடாது. அதுதான் சரி, அப்படியே செய்வோம். மக்கள் எல்லாம் எந்திரிக்க முன்னாடியே வேலையை முடிச்சிடணும். சத்தம் போடாமல் வேற யாராவது எழுந்திர போகிறாங்க. அண்ணா நில்லுங்க, என்ன வழி மாதிரி வந்துட்டோமா? அங்கே நம்ம தோட்டம் மாதிரி இல்லையே. இல்லையே, சரியான பாதை தான். வா கிட்ட போய் பார்ப்போம். என்னாச்சு நம்ம தோட்டத்துக்கு? எல்லாமே நாசமாக போச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்லப்பா, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு. அண்ணன், நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கவே கூடாது. என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் அல்லாவோட தண்டனை. மறுமையில் இதை விட மோசமாக இருக்கும். இப்பயாவது நான் சொல்கிறது கேளுங்கப்பா. சுபான் அல்லா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கர்வத்தில் இருந்துட்டேன். அல்லாவோட அருட்கொடையை உணராமல் இருந்துட்டேன். இன்ஷா அல்லான்னு நான் சொல்லியிருக்கணும். ஆமாம், நானும் தான் இறைவனுடைய கட்டளையை மீறி தர்மம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். தவறுக்கு துணை போயிட்டேன். இப்போ நாங்கள் எங்கள் தப்பை உணர்ந்துட்டோம். இனிமேலாவது நான் சொல்கிறது கேளுங்க. அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பும் கொடுப்பான். இதை விட சின்ன தோட்டத்தை கொடுப்பான். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து கொண்டோம். நாங்களே வரம்பு மீறியவர்களாக இருந்து விட்டோம். எங்களை மன்னிப்பாயாக. ஆமீன்.